உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. வணக்கம். கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங் எபிசோட் 11க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் TR அருள்ராஜன், ஃபவுண்டர் எக்ட்ரா. ஆதனுடன் இணைந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்படி நம்ம வியாபாரம் பண்றது அப்படின்றத நம்ம படிப்படியா வரோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப் அப் வித் பேர் கேண்டில் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கேப் அப் பத்தி பேசும்போது அது யாரோட பலத்தை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது பையரோட பலத்தை காட்டுறதா நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயம் பியர் கேண்டில் யாரோட பலத்தை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது அது செல்லரோட பலத்தை காட்டுறதா நம்ம பார்க்கிறோம். இப்போ ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது. இப்போ பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு போட்டியாக கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ இந்த கேப் அப் வித் பியர் கேண்டிலுடைய காம்பினேஷனை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? அது இப்போ ரீசெண்டா நமக்கு நிப்டிலேயே நடந்த ஒரு விஷயம். அதுவும் நிப்டி லைஃப் டைம் ஹை கிட்ட கேப் அப் ஆச்சு இல்லையா? ஸோ முந்தைய நாள் 25,868 முடிஞ்சு அடுத்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,057 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துல துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது கிட்டத்தட்ட 290-300 பாயிண்ட் கிட்ட அப்படி ஒரு ஜம்ப் அடிச்சது. இந்த ஜம்ப் அப்படின்றது பையரோட பலத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட அதன் பிறகு என்னாச்சு, அன்னைக்கு படிப்படியா இறங்கி முடியும் போது ஒரு பியர் கேண்டலா முடிஞ்சிருச்சு. ஆகவே பொதுவா கேப் அப் அப்படின்றது பையரோட பலத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட இந்த சார்ட்ல நிப்டி சார்ட்ல அந்த கேண்டில் அப்படின்றது இறங்கி முடிஞ்சதுனால அந்த பையரோட அந்த முயற்சி அப்படின்றது முழுவதுமாக முறியடிக்கப்பட்டதாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த நாளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து இறங்கி அதனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன், ஆமா நாங்க தொடர்ந்து இறங்குறோம், செல்லர் நாங்க ஸ்ட்ராங்கா உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சார்ட்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ நிப்டில இப்ப நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது நிப்டில மட்டும் நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு பொதுவான ஒரு நம்ம அணுகுமுறையா பார்க்கிறோம். மற்ற எந்தெந்த இடத்துல இது அந்த மாதிரி அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நிப்டி ஆட்டோல பாத்தீங்கன்னாலும் அது முந்தின நாளை விட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு கேப் அப் நடந்திருக்குது நம்ம பார்க்கிறோம். நிப்டியை போலவே இது ஒரு கேப் அப் தான். ஆனா இந்த கேப் அப் அப்படின்றது சஸ்டைன் ஆச்சா அப்படின்னா இல்ல, அதுவும் ஒரு பெரிய பியர் கேண்டலா முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த வீக்னஸ் தொடர்கிறது. பொதுவா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றத டீட்டெயிலா படிக்கும்போது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரே விஷயம் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப அது நடக்கும்போது நம்மளால எளிதா சந்தையை கணிக்க முடியாது, இல்ல கையாள முடியறதுக்கு அது உதவியா இருக்கும். இந்த புல்லிஷ் பிரேக் அவுட் வித் புல் கேண்டில் நம்ம போன வாரம் படிச்சோம் இல்லையா? சோ அதனுடைய ஒரு தொடர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஒரு பிக் கேப் அப், அதனால அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பியர் கேண்டில்ன்றத நான் ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? நிப்டியும் நிப்டி ஆட்டோ மூலமா நீங்களும் அதை கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு எந்தெந்த ஒரு கம்பெனிலயோ செக்டார்லயோ இதே மாதிரி நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பண்ணி கமெண்ட்லயும் போடுங்க, நீங்களும் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சரி, போன எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புல் கேண்டில் பிரேக் அவுட் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். பிரேக் அவுட் சொல்லும் போது எங்க தடையை தாண்டி உடைத்தல் அப்படின்றத நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தடையை தாண்டி உடைத்தல் அப்படின்றதுல ஒரு புல் கேண்டில் வரும்போது அது நமக்கு ஒரு வலிமையை காட்டுவதாக பார்க்கிறோம். பெரும்பாலும் நிப்டியை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நிப்டியை நீங்க எல்லாருமே ட்ராக் பண்ணுவீங்க. பொதுவாக சந்தை எல்லாமே கண்டிப்பா நிப்டியை தொடுவாங்க அப்படின்றதுனால இப்போ இந்த ஒரு பச்சை நிற கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகி மேல வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி ஒரு வலிமையை காட்டியிருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் ஒரு பச்சை நிற கேண்டில், அதாவது புல் கேண்டில் அதன் வலிமையின் தொடர்ச்சியை காட்டியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏற்றம் தொடர்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தொடர்ந்தது. 25,451 அப்படின்ற இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு எது வரைக்கும் போச்சு? 26,104 வரைக்கும் போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளி 650 புள்ளி கிட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. இது ஒரு கணிசமான ஒரு ஏற்றம் தான். இது தொடர்ந்து ஏறலாமா அப்படின்னு சொல்லும் போது ஏறலாம். பட் எப்பவுமே ஒரு ஏற்றத்திற்கு பிறகு என்ன வரலாம்? ஒரு கரெக்ஷன் வரலாம். சோ இந்த கரெக்ஷன் அப்படின்றது இப்ப இந்த இடத்துல இறங்கி வரும்போது இந்த பிரேக் அவுட் ஆன இடம் மீண்டும் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நிப்டி ஆட்டோவும் பிரேக் அவுட் ஆச்சு.
அந்த பிரேக் அவுட் அப்படின்றது என்னாச்சு அப்படின்றது நீங்க பார்க்கலாம். இங்க வந்து பட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு எப்பவுமே சொல்லியிருந்தோம். அதுலயும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பியாச்சு. இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரன் அப்படின்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா க்ளோஸ்லி தெர் வாஸ் அனதர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி இது வந்து நம்ம நிஃப்டி பேங்க்லயும் ஒரு பிரேக் அவுட் பார்க்குறோம். பட் வி லுக் ஃபார் லாங் வே டு கோ. இன்னும் நிறைய தூரம் இது போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம்ன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கானா? எஸ், டெஃபினெட்லி இட் மூவ் அப் கன்சிடபிளி இல்லையா? இந்த இடத்துல அதனுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 57,300 400 கிட்ட இருந்து கிட்டத்தட்ட எங்க போயாச்சு? 58,400 கிட்ட போயிருக்கு. 1000 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம் 57,300 இருந்து 58,300 1000 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றத்தை அது கொடுத்துருக்கு. இப்போ இது தொடர்ந்து ஏறலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் எது? இந்த பிரேக் அவுட் ஆன இடம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது சப்போர்ட் அது ஒரு வேலை எடுத்தது அப்படின்னு சொன்னா தென் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அப்வர்ட் மூவ் அப்படின்றதும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இது வந்து நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நிப்டி ஃபார்மால நம்ம என்ன சொன்னோம்? அந்த வெர்ஜ் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா அப்படின்றதை ஒரு கேள்விக்குறியோட நம்ம போட்டிருந்தோம். நடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது பிரேக் அவுட் ஆனது உண்மைதான். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய தடுக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. இதுவும் க்ளோஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல். பட் இட் வாஸ் ஸ்டாப்ட் அட் த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ராம்ப்ட்லி. அந்த பிரேக் அவுட்டுக்கான ஏற்றம் இருந்தது. ஆனா அது ஒரு பிரதான ஏற்றமா, மிகப்பெரிய ஏற்றமா இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து அடுத்தடுத்து அதை அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்களும் தொடர்ந்து என்ன பண்ணுங்க, இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரோம். நிப்டி ஃபார்மால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அது கூட வந்தது நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே வரணும். இந்த எபிசோடோட முடிவுக்கு நம்ம வரோம். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை இந்த ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய தேவைகளையும் அதில் நீங்க என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் தொடர்ந்து போடுங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.